ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஜூஸியான டேஸ்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுவும் எதை வச்சு? பழைய சாதம் வச்சு ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறோம். சில டைம் நம்ம வீட்டில் வந்து பழைய சாதம் மீந்து போகும். அதை வந்து சில டைம் நம்ம கஞ்சி சேர்ந்து சாப்பிட்ருவோம். சில டைம் வந்து தூக்கி போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தூக்கி போட வேஸ்ட் ஆக்காமல் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே சமயத்தில் வாயில் வச்சதும் கரையக்கூடிய அளவுக்கு நல்ல ஜூஸியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோ கீழே இருக்க ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது வீடியோஸ் உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு பழைய சாதம் சேர்த்துக்கலாம். பழைய சாதம் தான் சேர்க்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நீங்கள் புது சாதம், வடித்த சாதம் இருக்குல்ல, அதில் கூட செய்யலாம். இதை நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் வந்து நல்லா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். ஒரு 3 ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றிருப்பேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஊற்ற வேண்டாம். ஏன்னா ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா அப்புறம் நிறைய மாவு போடுற மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது ஒரு 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு, அப்படி இல்லைன்னா மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் பிசைஞ்சு வேறு ஒரு பவுலில் மாற்றிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும். அரை மணி நேரத்துக்கு அப்புறமா கொஞ்சம் போல் வரமாவு தேய்ச்சிட்டு நம்ம எப்படி சப்பாத்தி திரட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி திரட்டிக்கலாம். குட்டி குட்டி உருண்டையாக எடுத்து சப்பாத்தி மாதிரி திரட்டிக்கோங்க. ரொம்ப தின்னா இல்லை, ஒரு 1/2 இன்ச் அளவு திக்னஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறமா கத்தி வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையுமே நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி தேய்ச்சி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஹீட்டாக இல்லை அப்படின்னா ஒழுங்காக இது பொரிஞ்சு வராது. இப்போது 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போது இதுக்கு சீனி பாகு காய்ச்சிக்கிடலாம். 3/4 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. சர்க்கரை முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா கரைய விடலாம். கரைஞ்சி நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதில் நீங்கள் ஒரு பிஞ்ச் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அதை நான் சொல்ல மறந்துட்டேன். பட் ஏலக்காய் தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க அந்த பீசஸ்லாம் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இது ஊறுனா போதும், வெளியில் எடுத்துடலாம். இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பீசஸ்லாம் சேர்த்து 5 நிமிஷம் ஊற விட்டுட்டு வெளியில் எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பழைய சாதம் வச்சு ஒரு சூப்பரான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி நம்ம பண்ணியாச்சு. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் பழைய சாதத்தில் தான் செஞ்சீங்கன்னு சொன்னால் யாருமே நம்பவே மாட்டாங்க. நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு நினைப்பாங்க. அவ்வளோத்துக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறுவாங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, சிரிச்சிட்டே இருங்க. தேங்க்யூ, பாய். டேக் கேர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.